டெப்டி சிஎம் கிட்ட பேச சொல்றீங்க? சட்டமன்றம் தாங்க 7 கோடி மக்களுக்குமான தலைமை இடம். அந்த சட்டமன்றத்தில் பேசுற டெப்டி சிஎம் உட்கார்ந்து கேட்டுதானே இருக்கிறாரு. 10.5% இடஒதுக்கீடு குறித்து நான் பேசும்போது முதலமைச்சர் கேட்டாரா இல்லையா? எனக்கு எழுந்து வேல்முருகனுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் சொன்னாரா இல்லையா? சரி, பதில் சொல்லுங்க. அப்ப எத்தனை வருஷமா பாதிக்கிறீங்க? அதுக்கான குழு நியமிக்கப்பட்டீங்க, பாரதிதாசன் குழு. அந்த குழு எதுக்கு நீங்க 1.5 ஆண்டு காலமா எந்த பணி ஏன் தொடங்கல? இல்ல, ஏன் எண்ட் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது? எதுக்குமே ஒரு ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு விடை நீங்க பேசுறது எல்லாம் அவங்க ஒரு கதையா கேட்டு கம்முன்னு அடுத்த கடந்துட்டு போறாங்கன்னா உங்களுடைய கருத்துக்கு அவங்க செவிசாய்க்காமலே இருக்காங்களே. அவங்க என்னுடைய சட்டமன்றத்துல இந்த கூட்டணியில நின்று இந்த கூட்டணி கட்சிகளோட திமுக தலைமையிலான மக்களை சந்தித்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். ஆக இந்த மக்களினுடைய கோரிக்கைகளை நான் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கிறேன், பத்திரிகை ஊடகங்கள்ல நான் சுட்டி காட்டுறேன். இதை திருத்திக் கொண்டு இதன் மீதான ஒரு நடவடிக்கை எடுத்தா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நற்பெயர் கிடைக்கும். இல்ல வேல்முருகனா சொல்லி நம்ம எல்லாம் கேட்கறதா அப்படின்ற மனப்பான்மையோடு என்னை அணுகினால் அதற்கான பின்விளைவுகளை, அதற்கான எதிர்வினைகளை தேர்தல் காலம் தான் அதுக்கு பதில் சொல்லும்.